சார் அண்ணாமலை போட்டியே இடல. அவர் கொஞ்சம் இல்ல இவரு அதிருப்தியில தொகுதி இருக்காரு. கேட்டு கொடுக்கலையா? நீங்க எந்த தொகுதியில போட்டிடணும்னு நினைச்சீங்க? அவர் கேட்டு தொகுதி கொடுக்காம இருப்பாரா எடப்பாடி? இப்போ வானதி தெற்கு வேண்டாம் எனக்கு வடக்கு கொடுக்கணும், வடக்கு கொடுக்குறாருல. வானதி கேட்டுவாங்க. பின்ன வானதி சொன்னது எனக்கு தெரிந்து பத்திரிகையாளரிடம் வானதி சொன்னது பொய். செந்தில் பாலாஜி வராருன்னு இவங்க கிளம்பி வடக்கு போறாங்க. ஓகே, செந்தில் பாலாஜி. ஆமா, வேற எதுவும் என்ன சார் காரணம் இருக்க முடியும்? செந்தில் பாலாஜி தாராபுரத்தில் நின்னீங்களே எல்முருகன், எதுக்கு அவினாசிக்கு போறீங்க? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க எந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் கட்சியை வளர்த்தீங்க? கேள்வி வரும்ல. அப்போ ஒரு தலைவருக்கும் அப்படி வேணுங்கிற தொகுதி எடப்பாடி கொடுக்குற போது அண்ணாமலை விரும்பி இருந்தாலும் ஒரு தொகுதியை கொடுத்திருப்பார். அப்படி அவர் கேட்ட தொகுதி எது, கேட்டு மறுத்த தொகுதி எது, நிஜமாவே கேட்டீங்களா? இல்ல நீங்க தேர்தல் நிக்கிறேன் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டாரா குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தை? இல்ல தலைவரை மதிச்ச அண்ணாமலை நான் நிக்க விரும்புறேன்னு சொல்லியும் நயினார் மறுத்தாரா? செந்தில் பாலாஜி ஏன் சார் கரூரை விட்டு கோயம்புத்தூர்? இல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் நினைக்கிறது பயந்துட்டு போயிட்டாருங்கிறாங்க. ஏங்க நல்லா ஜெயிக்கிற தொகுதி விஜய் ரசிகர்கள் அப்படிதான் போனாங்க. இதுல எதுக்கு சார் பயப்படணும்? சொந்த தொகுதியில் சிட்டிங்கில் எம்எல்ஏ இருக்கிற சொந்த மாவட்டத்தில் ராஜாவா இருக்கிறத விட்டுவிட்டு ஒரு புது இடத்துல போய் நிக்கிறேன்னு சொல்றது துணிச்சலா பயந்தாங்கொழித்தனமா? நீங்க சொல்லுங்க. எவ்வளவு பெரிய துணிச்சல், எவ்வளவு பெரிய போல்டான மூவ். ஆமா சார், அதை தலைமையும் அனுமதிச்சது. ஏன்னா அவர் அவருடைய களப்பணி ஏற்படுத்த போகிற தாக்கம் மீதமுள்ள 9 தொகுதியிலும் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. கோயம்புத்தூர் கரூரையும் விட்டுருச்சுன்னா ஜெயிலுக்குள்ள இருந்தே 2 தொகுதி ஜெயிக்க வச்சவர் சார் செந்தில் பாலாஜி. அவருடைய உழைப்பும் அவருடைய வியூகமும் அதில் கலந்துருக்கு. புலித்தலைன்னு நினைக்கிறேன். பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. வேட்பாளரை மட்டும் அனுப்பிவிடுங்க, மீதியை பூரா நான் பார்த்துக்கிறேன் ஜெயில இருந்தே சொல்லி அனுப்பிச்சார் செந்தில் பாலாஜி நேரு பையனுக்கு. ஓகே, மற்ற தொகுதிகளை விட அங்கேதான் அதிக வாக்குகள் வித்தியாசம் கிடைச்சது அவருக்கு. ஜெய்க்குள்ள இருந்தே சமாளிச்சவருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கரூரை கண்டல் பண்ண தெரியாது. அந்த நம்பிக்கை இருக்கும் தானே சார் போறாரு. சார் எம்ஆர் விஜயபாஸ்கர்ல அதுதான் அது நிஜமாகவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் தான். விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறது. அண்ணன் எங்க நின்னாலும் அடிச்சு காட்டுவார்னு ஒத்த தொகுதியில் நின்றுதாருன்னா அது இன்னொரு இம்பாக்ட் ஏற்படுத்திருக்கு. ஒரு வகையில் அது பலவீனமாக பார்க்கப்படும். இன்னொன்று சார், ஏன் திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர் ஜென்ரலி கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமாக இருக்கு. வில்லிவாக்கம் தொகுதி எப்படி சார்? ஏன்னா ஆதவர்ஜுன், ஏன்னா கடந்த குறைஞ்சது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அண்ணா நகர்ல மோகன். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். i5 Housing and Properties தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557. சார் அண்ணாமலை போட்டியே இடல. அவர் கொஞ்சம் இவரு அதிருப்தியில இருக்காரு. தொகுதி கேட்டு கொடுக்கலையா? நீங்க எந்த தொகுதியில போட்டிடணும்னு நினைச்சீங்க? அவர் கேட்டு தொகுதி கொடுக்காம இருப்பாரா எடப்பாடி? அவ்வளவு நல்ல உறவுன்னு நான் சொல்லல. எங்கள் தலைவர்கள் 5 பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தொகுதி கொடுங்கன்னா இப்போ வானதி தெற்கு வேண்டாம் எனக்கு வடக்கு கொடுக்கணும், வடக்கு கொடுக்குறாருல. வானதி கேட்டுவாங்க. பின்ன வானதி சொன்னது எனக்கு தெரிந்து பத்திரிகையாளரிடம் வானதி சொன்னது பொய். ஓகே, செந்தில் பாலாஜி வராருன்னு இவங்க கிளம்பி வடக்கு போறாங்க. ஓகே, செந்தில் பாலாஜி. ஆமா, வேற எதுவும் என்ன சார் காரணம் இருக்க முடியும்? கேட்டா அது அவர்கள் விரும்பினார்கள் ஒரு வருது சொல்றாங்க. இல்ல, நிச்சயமாக எனக்கு கிடைத்த தகவல் அதிமுக அப்படி மாத்தல. சிட்டிங் எம்எல்ஏ இருக்கிறது அதிமுக நல்லதா? நீங்க புது தொகுதியில போய் அதே எம்எல்ஏ போய் நிறுத்துற, அதே எம்எல்ஏ வடக்குல ஜெயிச்ச எம்எல்ஏ தான் இப்ப அங்கே போய் நிக்கிறாரு. இது புத்திசாலித்தனமா முடியும் அதிமுக நம்புற அளவுக்கு அரசு தெரியாது. அர்ஜுன் தெற்குலயும் ஸ்ட்ராங்கான ஆள்ல, ஏற்கனவே அதுலயும் ஜெயிச்சிருக்காருல்ல. ஏன் சார் நீங்க வடக்குல இப்ப சிட்டிங்ல 5 வருஷம் தொகுதி செஞ்சிருப்பாருல, அதை தக்க வைக்கணும்னு நினைப்பாரா? இன்னொரு புது தொகுதிக்கு 5 வருஷம் உங்களை எங்கேயோ பாத்துருக்கமே அப்படின்னு கேட்கறத விரும்புவாரா? அண்ணே வாங்கண்ணே முன்னாள் கூட பார்த்தோம்லன்னு கேட்கறத விரும்புவார் ஒரு பேச்சு. அப்போ இந்த பார்வை வச்சு சொல்றேன், வானதி விரும்பாமல் அந்த தொகுதி மாற்றம் நடந்திருக்காது. தாராபுரத்தில் நின்னீங்களே எல்முருகன், எதுக்கு அவினாசிக்கு போறீங்க? என்ன சார் நினைச்சிட்டு இருக்கீங்க? அப்ப நீங்க எந்த லட்சணத்துல நீங்க எல்லாம் கட்சியை வளர்த்தீங்க? கேள்வி வரும்ல. அப்போ ஒரு தலைவருக்கும் அப்படி வேணுங்கிற தொகுதி எடப்பாடி கொடுக்குற போது அண்ணாமலை விரும்பி இருந்தாலும் ஒரு தொகுதியை கொடுத்திருப்பார். அப்படி அவர் கேட்ட தொகுதி எது, கேட்டு மறுத்த தொகுதி எது, நிஜமாவே கேட்டீங்களா? இல்ல நீங்க தேர்தல் நிக்கிறேன் நயினார் நாகேந்திரன் அவர்கிட்ட கேட்டாரா குறைஞ்சபட்சம் ஒரு வார்த்தை? இல்ல தலைவரை மதிச்ச அண்ணாமலை நான் நிக்க விரும்புறேன்னு சொல்லியும் நயினார் மறுத்தாரா? இந்த விவரங்கள்லாம் வெளிப்படையா தெரியாத வரைக்கும் யார் மேலேயும் குற்றம் சொல்றதுல அர்த்தமே இல்லை. செந்தில் பாலாஜி ஏன் சார் கரூரை விட்டு கோயம்புத்தூர்? இல்ல ஒரு இம்பாக்ட் ஏற்படுத்தணும் நினைக்கிறது பயந்துட்டு போயிட்டாருங்கிறாங்க. ஏங்க நல்லா ஜெயிக்கிற தொகுதி விஜய் ரசிகர்கள் அப்படிதான் போனாங்க. இதுல எதுக்கு சார் பயப்படணும்? யாரு சார்? அதாவது ஒரு சுயநலமா யோசிக்கிற ஒருத்தர் இப்படி மாவட்டம் விட்டு மாவட்டம் போவாரா? சுயநலமா நினைக்கிறேன் நம்ம ஈஸியா ஜெயிக்கிறோம் மந்திரி ஆகிறோம்னு நினைச்சுக்கிட்டு சொந்த தொகுதியில சிட்டிங்ல எம்எல்ஏ இருக்கிற சொந்த மாவட்டத்துல ராஜாவா இருக்கிறத விட்டுவிட்டு ஒரு புது இடத்துல போய் நிக்கிறேன்னு சொல்றது துணிச்சலா பயந்தாங்கொழித்தனமா? நீங்க சொல்லுங்க. அரசியலே தெரிய வேண்டாம் அதுக்கு. சார் இது எவ்வளவு பெரிய துணிச்சல், எவ்வளவு பெரிய போல்டான மூவ். ஆமா சார், அது தலைமையும் அனுமதிச்சது. ஏன்னா அவருடைய களப்பணி ஏற்படுத்த போகிற தாக்கம் மீதமுள்ள 9 தொகுதியிலும் எதிரொலிக்கும்னு அவங்க நம்புறாங்க. கோயம்புத்தூர் கரூரையும் விட்டுருச்சுன்னா
ஏன்னா இப்ப இங்க ஃபோக்கஸ் இல்ல அந்த அளவுக்கு அங்க என்னால ரிமோட்ல கண்ட்ரோல் ஜெயிலுக்குள்ள இருந்தே 2 தொகுதி ஜெயிக்க வச்சவர் சார் செந்தில் பாலாஜி. அவருடைய உழைப்பும் அவருடைய வியூகமும் அதுல கலந்துருக்கு. ஸ்டாலின், திமுக, உதயசூரியன், தோழமை கட்சிகள் இதெல்லாம் தாண்டி இந்த 5 இருந்தா 6வதா, 4 இருந்தா 5வதா செந்தில் பாலாஜியுடைய வியூகமும் அதுல கலந்துருக்கு. கரூர் மாவட்டத்துல ஒரு தொகுதி குளித்தலைன்னு நினைக்கிறேன், பெரம்பலூர் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள வருது. வேட்பாளரை மட்டும் அனுப்பிவிடுங்க, மீதியை பூரா நான் பாத்துக்கிறேன், ஜெயில இருந்தே சொல்லி அனுப்பிச்சார் செந்தில் பாலாஜி நேரு பையனுக்கு. ஓகே. மற்ற தொகுதிகளை விட அங்கேதான் அதிக வாக்குகள் வித்தியாசம் கிடைச்சது அவருக்கு. அந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை, சிறைக்குள்ள இருந்தே சமாளிச்சவருக்கு கோயம்புத்தூர்ல இருந்து கரூரை கண்ட்ரோல் பண்ண தெரியாதா? அந்த நம்பிக்கை இருக்கும் தானே சார் போறாரு மினிஸ்டர்ல. ஏன்னா அதை கவனிக்கிற அளவுக்கு தன்னுடைய தம்பியை வச்சிருக்கிறார், கட்சி நிர்வாகங்கள் தெரிஞ்ச தம்பியை. ஏன்னா துணைக்கு ஒருத்தர் வேணும்ல சார். எம்ஆர் விஜயபாஸ்கர்ல அதுதான் அது நிஜமாகவே செந்தில் பாலாஜிக்கு ஒரு சவால் தான். எம்ஆர் விஜயபாஸ்கரை வீழ்த்தி காட்டுவது. நான் இருளைனாலும் நான் வேற கட்சி தலைமையின் அனுமதியோடு நான் நிறுத்துகிற ஒருவர் கூட உங்களை தோற்கடிப்பார்னு நிரூபிச்சிட்டார்னா செந்தில் பாலாஜியினுடைய ஆளுமை தன்மை இன்னொரு முறை பலமாக பேசப்படும். கோயம்புத்தூர்ல என்ன இம்பாக்ட் சார் கிரியேட் ஆகும்? இல்ல அதான் இவர் கிட்ட இருக்கிறாங்கிற ஒண்ணு எல்லா வகையிலும் அண்ணன் இருக்காங்கிற ஒரு தெம்பை தரும் மற்ற 9 பேருக்கும். உள்ளாட்சி தேர்தலில் 10க்கு 10ஐயும் ஜெயித்த அதிமுக 21ல அடுத்த ஒரு வருஷத்துல வந்து 22 உள்ளாட்சி தேர்தலில் 95% தோல்வியை தழுவிச்சு. 95% திமுக வெற்றி பெற்றது. அடுத்து நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணாமலை போன்ற பலமான வேட்பாளர் நான் வீழ்த்து காட்டுறேன்னு சொல்லி கம்யூனிஸ்ட் நின்னால திண்டுக்கல்ல ஈஸியா போய் ஜெயிச்சுக்கன்னு தள்ளி விட்டுட்டு கேட்டு வாங்கி ஜெயிச்சு காமிச்சது செந்தில் பாலாஜியோட வியூகம் தான். ஸோ இன்னைக்கு வரைக்கும் அது திமுக பக்கம் திரும்பி இருக்கிற அந்த அந்த கோவை மண்டலம் சட்டமன்ற தேர்தலையும் அதே ரிசல்ட்டை காட்டி தொடர்தான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு கோட்டா சார். அந்த கோட்டையில தானே அவ்வளவு பெரிய ஓட்டையை போட்டார். தொண்டாமுத்தூர் பேரூராட்சியும் கைப்பற்றுகிற அளவுக்கு சார் எஸ்பி அப்படிப்பட்ட ஜாம்பவான்கள் இருக்கிறது. வாக்கு வங்கியை நிரூபித்து கோட்டையாக இருக்கிற ஒரு கட்சியில சட்டமன்ற தேர்தல் வரப்போது ஒரு பார்வை பார்த்து ஓட்டு போடுற மக்கள் இருக்கிற அந்த இடத்துல நீங்கள் போய் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துவீங்க நம்புறேன்னு தானே அந்த கட்சியுடைய தலைவர் அவரை போய் அங்கே நிக்க அனுமதிக்கிறார். செந்தில் பாலாஜி விரும்பி இருக்கலாம், ஸ்டாலின் அனுமதிக்கணும்ல. ரிஸ்க் அவர் எப்படி இது 2 மாவட்டம் ரிஸ்க் ஆயிடுது இல்ல, அவரால் சமாளிக்க முடியும்னு ஸ்டாலின் நம்புறார். ஓகே. ஸோ எந்த தளபதியை எங்க அனுப்பணும்னு இது ஒரு வியூகம் தானே. இன்னொரு பக்கம் சார் திண்டுக்கல்ல பழனியில ஸ்ட்ராங்கா ஜெயிச்ச ஐபி செந்தில வலுவான வேட்பாளரை திண்டுக்கல் சீனிவாசனுக்கு வலுவான தொகுதிக்கு அனுப்புறான். அதிமுகவுக்கு அடையாளம் தந்த தொகுதிக்கு அனுப்புறாங்க. இரட்டை இலைக்கு வலுவான அடித்தளம் இருக்கிற ஒரு தொகுதியில அவரும் துணிச்சலா தான் போறாரு. இது இன்னொரு இதா இருக்கு. அது நிஜமாவே ஐபி செந்தில்குமாருடைய துணிச்சல். தலைமை சொல்லியிருந்தால் கூட அவர் நினைத்திருந்தால், மாவட்ட செயலாளராகவும் இருக்கிற ஐபி செந்தில்குமார் நினைத்திருந்தால், இல்ல தலைவரை நான் பள்ளியில நினைக்கிறேன், திண்டுக்கல் ஒரு ஆளை போடுங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன், இல்ல கம்யூனிஸ்ட் நிறுத்தங்க நான் ஜெயிக்க வைக்கிறேன்னு சொல்லியிருக்க முடியும். அந்த சவாலை தான் ஏற்றுக்கொண்டு அவ்வளவு பெரிய ஜாம்பவான் தான். திண்டுக்கல் சீனிவாசன் வெளியில பேசுறது என்ன காமெடியா இருக்கலாம், நகைச்சுவையா இருக்கலாம். தொகுதியை கம்பேர் பண்ற போது அந்த கட்சிக்கு இருக்கிற பலத்தை ஒப்பிடுகிற போது திண்டுக்கல்லில் ஜெயிப்பது அவ்வளவு சுலபம் அல்லன்னு தெரிஞ்சிருந்தோம். அந்த சவாலை நான் ஏத்துக்கிறேன்னு வந்த செந்தில்குமாரும் பாராட்டுக்குரியவர் தான். அரசியல் ரீதியா பேசணும்னா எப்படி இருக்கும் சார்? அது போட்டு பிரச்சாரம் போறதை பார்த்துட்டு பேசுவோமே. நான் வீழ்த்து காட்டுவேன், அவர் வர்றார், என்ன நடக்குன்னு பாப்போமே. 2-3 அமைச்சர்களுக்கு வாய்ப்பு இல்லை. பெரிய ஜாம்பவான்களை எல்லாம் அவர் ஒன்றும் தவிர்த்திடல. சர்ச்சைகள் அல்லது போதும் ஒரு வாய்ப்பு கொடுத்துட்டோம்னு நினைச்சவங்கள தான் தவிர்த்திருக்கிறார். காந்தி தன் பையனுக்கு கொடுத்தனால அவர் விரும்பியே தான் விட்டு கொடுத்தாருன்னு எடுத்துக்கலாம். ஏன்னா துரைமுருகன் போன்றவர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருந்திருக்கலாம், அவருடைய வயது முதுமையின் காரணமா. அவாய்ட் பண்ணியிருக்க முடியல. அப்புறம் பிரச்சாரம் எப்படி பண்ணுவார்? அது ரூரல்ல போய், சொந்த ஊர்னா கூட அதுவும் கிராமங்கள் நிறைந்த பகுதி தானே காட்பாடிங்கிறது, டவுனை தாண்டியும் கூட. அரசியல்வாதிகள் ஆசை யாரை விட்டது? துரைமுருகன் தன் பெருந்தன்மையை காட்ட தவறிவிட்டார். ஸ்டாலின் கொஞ்சம் அதிருப்தியோடு கூட பெருந்தன்மையை காட்டிவிட்டார் துரைமுருகன். அப்படிதான் எடுத்துக்க வேண்டியிருக்கு. ஆனா நீங்க எல்லாம் சேர்ந்து இளைஞர்களுக்கு என்ன சொல்லி தர்றீங்க, என்ன நம்பிக்கையை ஏற்படுத்துறீங்க? 26-28 வயசு சரி, அந்த தகுதி காட்பாடியில் இருக்கிறவனுக்கு எந்த காலத்துல வாய்ப்பு வரும்? வரும்னு காத்திருக்கிறவன் 50 வருஷமா காத்திருக்கிறானே, அவனுக்கு எப்பதான் விடிவு காலம் அப்படின்னு ஒரு கேள்வி வரும்ல சார். பையன் எம்பி ஆயிட்டாரு, ஏன் நீ கொஞ்சம் ஒதுங்கினா இன்னொரு காலத்துக்கு வாய்ப்பு கிடைக்க போகுதுன்னு அந்த பெருந்தன்மை அடுத்த தலைமுறை வேறு யாராவது கூட. அதான் இந்த கேள்வி வர்றதுனாலதான் அது இளைஞர்களுடைய வாக்கும் அவருடைய ஈர்ப்பும் முக்கியங்கிற போது இப்படி சில விஷயங்களை நீட்டிச்சுட்டு போறது நல்லது. முத்துசாமி 80 வயசை தொட்டுட்டார், தாண்டிட்டார், நல்லவர், சர்ச்சை இல்லாதவர். துரைமுருகனுக்கு நேர்மாற கட்சியினருக்கு அவ்வளவு செய்கிறவர். துரைமுருகன் கூட ஒருத்தருக்கு ஒன்றும் செய்ய மாட்டார். பட் இந்த வயசுன்னு ஒரு ஸ்லாப் வச்சிங்கன்னா ஒரு 4-5 பேரை தவிர்த்திருக்கலாமோன்னு தோணுது. ஏனோ ஸ்டாலின் விரும்பியும் அது நடக்கலைன்னு கேள்விப்பட்டேன். ஸோ அப்போ விருப்பம் இல்லாதான் அவர் பணமே கட்ட வேணான்னு தானே கட்டளை போச்சு கட்சியில இருந்து. துரைமுருகனுக்கு பணம் கட்ட வேணான்னாங்களே, அவர் மீறி தானே போய் கட்டுறாரு. கட்டின பிறகு
திட்டு வாங்குறார். தலைமை கழகத்தின் சார்பாக அந்த வசவுகளையும் வாங்கினார். அதெல்லாம் அப்படி தொடச்சிட்டு வேட்பாளர் அறிவிப்புக்கு வந்து மேடையில் உட்கார்ந்தார். வேற வழி இல்லை. அதான் சொன்னேன், ஸ்டாலின் அதிருப்தியோடு கூட அல்லது கோபத்தோடு கூட அந்த பெருந்தன்மையை காட்டி அவரை காட்பாடி துரைமுருகன் அறிவிச்சார். சிபிஎம் சிபிஐக்கு நல்ல தொகுதி கொடுத்துட்டாங்கன்றாங்க, கொஞ்சம் பெட்டர் தான். ரொம்ப மோசம். ஏன்னா அவங்களுடைய பலவீனம் தெரிஞ்சும் பலம் தெரிஞ்சும் ரெண்டையும் பார்த்து தானே அவங்க அதை கொடுக்குறாங்க. எடப்பாடி வாசனை டீல் பண்ணிய அளவுக்கு இடதுசாரிகளை ஸ்டாலின் டீல் பண்ணல. ஓகே, ஒப்பீடு அப்படிதான் என்னால பண்ண முடியும். இல்ல கொஞ்சம் அவங்க கொஞ்சம் வலுவா இருப்பாங்க, ஈஸியா ஜெயிச்சிடலாம் சில தொகுதிகள்லாம். நீங்க போய் நில்லுங்க, நான் பாத்துக்கிறேன்னு ஒரு நம்பிக்கை கொடுத்துருக்கேன். பழனியே கொடுத்துருக்காங்க எல்லா வகையிலையும். பழனி செந்தில் நல்லா வச்சிருந்த தொகுதி, மார்ஜின் சூப்பரான மார்ஜின் இருக்கிற தொகுதி, மார்ஜின் இருக்கிற தொகுதி, பிளஸ் கொஞ்சம் வளமான தொகுதியும் கூட. அதெல்லாம் விட்டு கொடுக்கறதுக்கு ஒரு மனசு இருக்கணும். கொடைக்கானல் அதுல வருது, பழனி அதுல வருது இல்லையா? கன்னியாகுமரிக்குள்ளேயும் ஒரு தொகுதி சிபிஎம்க்கு திருப்பியும் வருது ரொம்ப வருஷங்களுக்கு பிறகு. இடதுசாரிகளுக்கு அங்கேயும் வாக்கு வங்கி இருக்குதானே கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்க வச்சிருக்கிறோம். வெறும் காங்கிரஸ் பாஜக மட்டும் இல்ல, தேசிய கட்சி இடதுசாரிகளும் ஒரு காலத்துல தேசிய கட்சியா இருந்தவங்க சார். நீங்க அந்த அந்தஸ்தை இழந்திருக்கலாம். அவங்களும் தேசிய கட்சி தான் சார். அந்த உணர்வு உள்ள பக்கத்துல கேரளா இல்ல, அந்த இம்பாக்ட் கொஞ்சம் இருக்கும் கன்னியாகுமரி மாவட்டத்துல. ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாங்கினது அவங்களுக்கு நிச்சயமா சந்தோஷத்தை தான் கொடுத்துருக்கோம். விஜய் 2 தொகுதியில போட்டியிடுறது சார், தன்னம்பிக்கை குறைவோன்னு விமர்சனம் வந்தா அதை அவ்வளவு எளிதில் கடந்து போக முடியாது. இந்த விமர்சனத்தை தவிர்த்திருக்கலாம். தன்னை நம்பி தன் பின்னால் திரள்கிற இளைஞர்களுக்கு ஒரு நம்பிக்கை ஏற்படுத்த தலைவர் அண்ணன் எங்க நின்னாலும் அடிச்சு காட்டுவார்னு ஒத்த தொகுதியில் நின்றுந்தாருன்னா அது இன்னொரு இம்பாக்ட் ஏற்படுத்தி இருக்கும். ஏனோ விஜய்க்கு அந்த யோசனை சொல்லியும் அவர் நிராகரித்தாரா, இல்ல சொன்னவர்களே இல்ல தலைவரை எதுக்கு வம்பு நீங்க 2 நில்லுங்கன்னு சொன்னாங்களான்னு தெரியல. ஒரு வகையில் அது பலவீனமாக பார்க்கப்படும். 2ல நம்பிக்கை குறைவா அப்படிதான் ஒரே ஒரு பயத்துல தான் பார்க்கப்படும். இன்னொன்னு சார், ஏன் திருச்சி கிழக்கு அண்ட் பெரம்பூர் இரண்டிலே கிறிஸ்தவர்கள் வாக்கு அதிகமா இருக்கு. இது என்ன போட்டு பூசி மொழுகுறிய ஜாதி பார்த்து தான் மதம் பார்த்து தான் எல்லா அரசியல் கட்சியும் வேட்பாளர் நிறுத்துது. விஜய் தூய சக்தின்னு சொல்ற மாற்று சக்தின்னு சொன்ன விஜயும் அதற்கு விதிவிலக்கல்ல. விஜய் அரசியல்வாதி ஆயிட்டார்ல, நம்புறீங்களா? அரசியல்வாதிகிட்ட ரொம்ப நேர்மையை எதிர்பார்க்காதீங்க. ஓகே, இனிக்கும் இருதயராஜ் அந்த தொகுதி அவரும் ஸ்ட்ராங் இல்ல, அதனால நேத்தே சவால் விட்டாரு. உங்களுக்கு துணிச்சல் இருந்தா பெரம்பூர் வேணாம், நான் திருச்சி கிழக்குல மட்டும் நிக்கிறேன், வா நான் 1 லட்சம் ஓட்டுல ஜெயிச்சு காட்டுறேன்னு சொல்லி சவால் விட்டுட்டு இருக்காரு. அவரும் அந்த மதத்தினர் மத்தியில் மிகுந்த செல்வாக்கு படைத்தவர் தான். திருச்சி கிழக்கு சுவாரஸ்யமா இருக்கும். ஓகே, பெரம்பூரோட சுவாரஸ்யமா இருக்கும். ஏன்னா அந்த கிறிஸ்துவர்கள் என்னதான் நினைக்கிறான்னு பார்ப்போமே. அந்த மதத்தை கிட்டத்தட்ட அந்த பாதிரியார்கள் அந்த மாதிரி ஒரு மதம் சார்ந்து மத ரீதியான நடைமுறைகளை அமல்படுத்துகிற இடத்துல இருக்கிற இணைக்க விருதுராஜுக்கும் பிறப்பால் அந்த மதத்தை சேர்ந்த விஜயையும் ஒரு சினிமா பிரபலமா பார்த்து அதுக்கு முக்கியத்துவம் தர்றாங்களா, இல்ல இந்த மத உணர்வுகளோடயே இவர் இவ்வளவு தூரம் இருக்கிறாரு, அந்த சமுதாயத்துக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாரு, மதத்துக்கு இவ்வளவு செஞ்சிருக்கிறாருன்னு இன்னைக்கோ அப்படி ஒரு பார்வை பார்க்க போறாங்களான்னு தெரிஞ்சுக்க நானும் காத்துறேன். விஜய் அப்படி பார்க்கணுமா? ஏன்னா கலைஞரையோ ஜெயலலிதாவையோ அப்படி பார்க்கிற இடத்துல அவங்க தாண்டினாங்க. ஏன் அப்படி விஜயை பார்க்க கூடாது நீங்க நினைச்சீங்கன்னா மேற்குல போய் நிக்க வேண்டியானே, ஸ்ரீரங்கத்துல போய் நிக்க வேண்டியதானே. விஜய் ஏன் அப்படி பாக்குறீங்கன்னா ஏன் கிழக்குல போய் நிக்கிறீங்க? என்ன சார், ஆண்டிப்பட்டிக்கு எம்ஜிஆர் போனாருன்னா அவர் சார்ந்த சமுதாய வாக்குகள் இருக்குன்னா போனார். அதுதான் கேக்குறேன். சரி, அதே திருவாரூர்ல என்ன கலைஞருக்கு சமுதாய வாக்குகள் இருக்கு, பிறந்த ஊருன்னு போனார். எம்ஜிஆருக்கு அது கூட இல்ல, ஜெயலலிதாவுக்கும் அது இல்ல. போடியில போய் நின்னார், ஆண்டிப்பட்டியில நின்னார், வந்தார், பர்கூர்ல நின்னார். கடைசியா உடல்நிலை நலிவுற்ற போதுதான் ஸ்ரீரங்கத்துல போய் நின்னார். தான் பிறந்த ஆதி காலத்துல பிறந்த ஊருன்னு. புரியுதுங்களா? அப்போ இவர் அந்த பார்வை பார்க்கல, நீங்க தூக்கிக்கிட்டு வந்தீங்களே, அதுக்காக சொன்னேன். அப்படி பாக்குறவரு ஏன் பக்கத்துல 2 தெரு தள்ளி போனா மேற்கு நில்லுங்க. ஏன் மகேஷ் பள்ளி கல்வியை சீரழித்து விட்டார்னு எத்தனையோ அறிக்கை விட்டாரு விஜய், அந்த பள்ளி கல்வி அமைச்சரை தோக்கடிச்சக்கான திருவரம்பூர்ல நில்லுங்க. ஏன் கிழக்குல போய் நிக்கிறீங்க? அப்படி நின்னீங்கன்னா நீங்க அந்த பார்வை தான் உங்களை பார்ப்பாங்கன்னு சொன்னாங்க. வில்லிவாக்கம் தொகுதி எப்படி சார் இருக்கு? ஏன்னா ஆதவ அர்ஜுன், ஏன்னா கடந்த குறைஞ்சது ஒரு சிட்டிங் எம்எல்ஏ அண்ணா நகர்ல மோகன், அவருடைய பையன் கார்த்திக் தகவல் தொழில்நுட்ப அணியில பொறுப்பில் இருக்கிறார். முதலமைச்சர் குடும்பத்துக்கு மிக நெருக்கமானவர். அடுத்த முறை அப்பா போட்டியிட மாட்டார், உடல்நலமும் ஒரு காரணம்னு சொல்லி அவருக்கு தெரிஞ்சனால கடந்த 3 ஆண்டுகளாக குறைஞ்ச பட்சம் அண்ணா நகர்லயே சுத்தி வந்தார். அவர் தான் போட்டியிட போறான்னு நிறைய பொருட்செலவுகள் செஞ்சார், உழைப்பை கொடுத்தார். கடைசி நேரத்தில் சிற்றரசுக்கு மாவட்ட செயலாளருக்கு தொகுதி இல்லை. அவருடைய 3 தொகுதியில 1 1000 விளக்கு எளிதில் நகர்த்த முடியாது, சேப்பாக்கம் கரண்ட் ஷாக் அடிக்கும். ஒரே தொகுதி அண்ணா நகர் தான். எனக்கு அதை விட்டு அவர் வழி இல்லை, கடந்த தேர்தலையும் நான் போட்டியிடலைன்னு சொன்னதுனால அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அண்ணா நகர் கொடுத்து இவர் கொஞ்சம் பக்கத்து தொகுதிக்கு தள்ளிட்டாங்க. ப்ளஸ் ஆதவுக்கு அவருக்கும் டஃப் ஃபைட் இருக்கு. எல்லா வகையிலையும் ஈடு கொடுக்கக்கூடியவர் கார்த்திக். அது சோசியல் மீடியாவிலே இருந்தாலும் சரி, பணபலத்திலே இருந்தாலும் சரி, அமைப்பு ரீதியாக இயல்பாகவே திமுக வலுவாக இருக்கிற தொகுதியில் வில்லிவாக்கம் ஒன்று விதிவிலக்கு கிடையாது. அந்த தொகுதியும் கூட போட்டி சுவாரஸ்யமாக தான் இருக்கும். செங்கோட்டையன் சார், ஏன்னா ரெட்டலையிலேயே இவ்வளவு வருஷமா ஜெயிச்சுட்டு வந்த ஒருத்தர்
எனக்கு தெரிஞ்சு ஒரு தேர்தலை தவிர எல்லா தேர்தலையும் ஜெயிச்சிருக்காரு. விஜயினுடைய செல்வாக்கை தாண்டி செங்கோட்டையனுடைய தனிப்பட்ட செல்வாக்கு நிரூபிக்கப்பட வேண்டிய நேரம் இது. நிரூபிக்கிறாரான்னு பார்ப்போம். உங்க கணிப்பு சார் இந்த தேர்தல் எப்படி இருக்கும்? திமுகவுக்கு தான் அட்வான்டேஜா இருக்கு. அதுக்கு சசிகலாவும் ராமதாஸும் மிக முக்கிய காரணமாக இருப்பார். அவங்களும் வேட்பாளர்கள் அறிவிச்சு, அதனாலதான் அவர்களும் முக்கிய காரணமா இருப்பாங்க. அவங்களுடைய நோக்கம் அதுவா இல்லைனாலும் திமுகவுடைய வெற்றிக்கு அவர்கள் மறைமுகமாக நிச்சயமாக உதவுவார்கள்னு நான் பார்க்கிறேன். நன்றி சார், உங்களுடைய எனக்கும் நீங்கள் பகிர்ந்ததுக்கு மிக்க நன்றி. நன்றி. சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.